ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். பல்வேறு ஊழல், அரிசி பேரூழல், சர்க்கரை பேரூழல், வீராணம் ஊழல், விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது கரூர் பொதுக்கூட்டத்திலே செந்தில் பாலாஜியை பற்றி விமர்சனம் செய்து எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒருவரை தங்களுடைய இயக்கத்தில் இணைத்து அமைச்சர் கொடுத்து இப்போ ஊழல் என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கின்றது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஊழல் நடக்கத்தான் செய்யும். டிடிவி தினகரன் இப்போ கட்சி அலையன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் அவரும் நிறைய விமர்சனம் நடந்தது. பாஜகவின் பிரஷரால் இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்ததா? திரு டிடி தினகரன் அதிமுகவில் இருந்தவர். அவர் சில கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு தனி இயக்கத்தை தோற்றுவித்து அதிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். திமுக ஆட்சி வீழ்த்த வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்களாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். யாருடைய வற்புறுத்தலோ எழுத நிர்பந்தமோ இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தால் இப்படிப்பட்ட விமர்சனத்தை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதமர் மேடையில் பிஜேபி லெட் என்டிஏ தமிழகத்தில் கூறும்போது உங்களுக்கு மனஸ்தாபம் ஏதாவது இருக்கிறதா? விஜய் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாப்புலரா இருக்கா, கிரவுட்லாம் நிறைய வருது. நீங்க ஆசைப்பட்டீங்களா அவங்களோட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு? அவர் முழுக்க நம்புவது அவர் ரசிகர். நாங்கள் முழுக்க நம்புவது மக்களுடைய பலன். Jayalalitha, thanks very much for being here. He started his career, he was telling us the other day that I started my career in 1973. I worked in the booth, I worked in the grassroots, and I've come all the way. So I know what politics is and I know what my strengths are. So Mr. Edappadi Palaniswamy, leader of opposition here, sir, thanks very much for being here with us. முதல் கேள்வி, இப்போ நடக்க போற இந்த தேர்தல், and I will follow the two language policy here with him. So இப்போ இங்க நடக்க போற தேர்தல் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடக்கிற தேர்தலா இல்ல திமுக ஆட்சியை வெளியேற்றுவதற்காக நடக்கும் தேர்தலா? அனைவருக்கும் வணக்கம். என்டி நேயர்களுக்கும் என்டி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் வணக்கம். வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம். அதுதான் எங்களுடைய நோக்கம். யார் தலைமையில்? ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. எங்கள் கூட்டணிக்கு அமைக்கப்பட்ட போதே மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் முதல் பேட்டியிலே தெரிவித்து விட்டார். கூட்டணிக்கு தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. உங்களோட யாத்ரா ஆரம்பிக்கும் போது நான் கவர் பண்ண வந்தேன். அப்போ இன்டர்வியூ பண்ணேன். ஒரு 6 monthsல உங்களோட பார்ட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லாமா? எங்கள் பார்ட்டி 51 ஆண்டு காலம் பொன் விழா கண்ட கட்சி. இப்போ ஒன்றும் வளர்வா நீ நினைக்க வேண்டியதில்லை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி. சுமார் 2 கோடி தொண்டர்கள் நிறைந்த கட்சி. ஏற்கனவே வளர்ந்து இருக்கின்றது. அதிமுக ஆட்சி தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்ற உயர்ந்த நிலைக்கு எட்டி பிடித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்கனவே வளர்ந்து தான் இருக்கின்றது. EPS sir, I'm going to ask my question in English. I'm taking the one language policy now and my friends here will translate. How battle ready is the AIADMK going into this election, sir? Many changes have happened. People have talked about factions, many pressures within the party. How battle ready, how confident do you feel with the AIADMK? கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கு? இந்த எலெக்ஷனுக்கு நீங்க எவ்வளோ ரெடியா இருக்கீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு ரெடியாகி தான் தமிழ்நாடு முழுவதும் 181 சட்டமன்ற தொகுதிக்கு போய் எழுச்சி பயணத்தை முடித்து உங்களிடம் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே மக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பிக்கின்றது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இது நீங்க சொல்லும்பொழுது இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் அவரோட உரையில் இது திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் நடக்கும் போர், அதிமுக ஓரளவுக்கு
அந்த முக்கியமான கட்சி தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு நடுவில் இருக்கும் போட்டின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி மாறி அதிமுக இப்போ பாஜகவுக்கு பி டீம் மாதிரி ஆகிவிட்டது என்று திமுக கூறுறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்குது, அப்புறம் காங்கிரஸ் பி டீமா? திமுகவுக்கு பி டீம் காங்கிரஸா? ஆகவே இந்தியா கூட்டணி என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் அதில் அங்கம் வைக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நன்மதிப்பு பெற்ற கட்சி. இன்றைக்கு எங்களை எதிர்க்க துணிவு இல்லை. இந்த முதலமைச்சருக்கு திராணி தெம்பு இல்லாத காரணத்தினால் என்டிஏவை இழுத்து இதற்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார். அது ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது. இப்பொழுது நடக்கின்ற தேர்தல் தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், மத்தியில் இருக்கின்ற ஆட்சி அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய அளவில் இருக்கின்றது. என்டிஏ மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற கருத்து முரண்பட்ட கருத்தான் தெரிகிறது. இங்கே அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். திமுக தோல்வி பயத்திலே இந்த ஒரு குழப்பமான ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஐயா, இன்னைக்கு இன்னும் என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் வந்து வாஷிங் மிஷின் பற்றி ஒரு கம்பேரிசன் அனாலஜி போட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஊழல் கரப்ஷன் பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, பிஜேபி சென்டர் வந்து ஏஐடிஎம்கேயோட ஊழல் வந்து தே ஹவ் அக்செப்டட் அப்படின்னு ஒரு டைரக்ட் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவிலே பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு ஊழல்கள், அரிசி பேரூழல், சர்க்கரை பேரூழல், வீராணம் ஊழல், பூச்சி மருந்து தெளிப்பதிலே ஊழல் என்று பல்வேறு ஊழல்கள் நடந்து சர்க்காரிய கமிஷன் அமைக்கப்பட்டு விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம் என்று ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களை பற்றி ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் அல்ல. இப்பொழுது செந்தில் பாலாஜி இருக்கின்றார், சிறைக்கு சென்று வந்திருக்கின்றார். அப்படிப்பட்டவரெல்லாம் அவருடைய அமைச்சரை இடம் வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது கரூர் பொதுக்கூட்டத்திலே செந்தில் பாலாஜியை பற்றி விமர்சனம் செய்து எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது, பத்திரிகையில் வந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒருவரை தங்களுடைய இயக்கத்தில் இணைத்து அமைச்சர் கொடுத்து இப்போ ஊழல் என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கின்றது. ஊழல் என்ற ஒரு பிரச்சாரம், நீங்கள் ஊழல் மேலே திமுக ஆட்சியின் ஊழல் மேலே நீங்கள் நடத்துகிற பிரச்சாரம் இன்னைக்கு தமிழகத்தில் நீங்கள் அரசியல் 73லேருந்து பார்த்தேன்னு சொல்கிறீங்க. ஊழல் ஒரு வாக்காளர் இஷ்யூவா, எலக்ட்ரல் இஷ்யூவா, ஓட்டர்ஸ் இஷ்யூவா? அதனால் ஒரு எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ 2 விதம் இருக்குது. திமுக வந்து அவங்க தான் தமிழ் அண்ட் திராவிட இயக்கத்துக்கு கஸ்டோடியன்ஸாக ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அங்கே அதிமுகவால் ஐடியாலஜிக்கலாக நாங்களும் திராவிட இயக்கத்துக்கும் தமிழிற்கும் நாங்களும் பாதுகாப்பாளர்கள் என்று ஒரு ஆப்டிக்ஸ் கிரியேட் பண்ண முடியாமல் இருந்திருக்குது. தமிழையும் தமிழர் உணர்வுகளையும் பாதுகாப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம்தான். பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது மதுரையிலே உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தினார். அதற்கு பிறகு மாண்பு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் தஞ்சையிலே உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தினார்கள். ஆகவே தமிழுக்கு உறுதுணையாக தமிழை வளர்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே நேரத்தில் நீங்கள் சில கேள்வி வைத்திருக்கிறீர்கள். ஊழல் என்பது ஒரு மோசமான ஒரு மக்கள் பார்க்கின்ற ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த நிர்வாகம் என்பதை மாண்புமிகு அம்மாவில் நிரூபித்து காட்டுகின்றார்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் நிரூபித்து காட்டுகின்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் மீதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீதிமன்றம் சென்று எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் 4800 கோடி ஊழல் என்று ஒரு கருத்தை சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கு நடைபெற்றது. பிறகு அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் சென்றது, தடையாணை வாங்கப்பட்டது. பிறகு உச்சநீதிமன்றம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு தடையாணை நீக்கி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை அனுப்பப்பட்டு உயர்நீதிமன்றம்
அந்த வழக்கை விசாரிக்கின்ற பொழுது யார் என் மீது வழக்கு தொடர்ந்தார்களோ அவர்களே திரும்ப பெறுவதாக சொன்னார். ஆனால் நான் அதை மறுத்துவிட்டேன். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்தார் என்ற குற்றச்சாட்டை வைத்து பதிவு செய்து விட்டார். அதை நீக்க முடியாது. பல ஊடகத்திலும் பத்திரிகைகளும் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் நான் நிரபராதி என்று நீதிமன்றத்திலே நிரூபிக்கிறேன் என்று சொல்லி இந்த வழக்கை நடத்தி நிரபராதி என்று உங்கள் முன் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர் மீது பல வழக்குகள் இருக்கின்றது. எல்லா நீதிமன்றங்களும் படிக்கட்டு ஏறி வாய்தா வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏன் துணியோடு அவள் வழக்கை எதிர்கொள்ள முடியவில்லை? மடியிலே கனம் இருக்கின்றது, வழியிலே பயம் இருக்கின்றது. அதனால் அந்த வழக்கை நடத்தினால் அவர்களுக்கு தீர்ப்பு எதிராக வந்துவிடும் என்ற அச்சத்தில் இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயமில்லை. மக்களை நாங்கள் துணிச்சலோடு சந்திப்போம், தேர்தலில் வெற்றி பெறுவோம். Sir, the Prime Minister has, in his recent speech here in Tamil Nadu, he had taken on the DMK on the issues of corruption, on dynasty specifically. And today, the Chief Minister from this stage responded on the issue of dynasty, saying BJP is no one to lecture on the issue of dynasty. How would you see that aspect, sir? குடும்ப அரசியல், வாரிசு அரசியலை பற்றி பிரதமர் பேசியிருக்கிறாரு. ஆனால் திமுக வந்து பாஜக வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை அப்படி என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். வாரிசு அரசியல் பற்றி பாஜக எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒன்றும் தேவையில்லை என்று கூறினார். நீங்கள் என்ன கருதுறீங்க? இது வாரிசு அரசியல் ஒரு பெரிய கேள்விக்குறியா தமிழகத்தில் உங்களை பொறுத்தவரையில் அது ஒரு அரசியல் ரீதியான எலக்ட்ரல் இஷ்யூவா இருக்குமா? இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும். ஆட்சி அதிகாரம் வருகின்ற பொழுது அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக முடியும். அதுதான் வாரிசு அரசியல். ஆகவே அப்படிப்பட்ட வாரிசில் அரசியல் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது மத்தியிலே திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டும், திருமதி இந்திரா காந்தி அம்மா அவர்கள் பிரதமராக இருந்தார்கள், திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது அங்கே வாரிசு அரசியல் என்று அன்றைய தினம் குறிப்பிட்டார்கள். இன்றைய தினம் அதே வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்க்கப்படுகிறது. இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஆகவே இன்றைக்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஊழல் நடக்கத்தான் செய்யும். இந்த நாட்டு மக்களை எதிர்பார்க்கின்றார்கள். ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதுதான் இந்த தேர்தலுடைய பிரதான லட்சியமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பட் ஐயா, அவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் அவங்களும் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. மக்கள் தான் அவங்கள வந்து யார் வேணாலும் தேர்தலை போட்டிட்டு வெல்லலாம். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி அந்த குடும்பத்திலே சார்ந்து இருக்கின்றது. அதைத்தான் மக்கள் வெறுக்கின்றார்கள். குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது, வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது. ஜனநாயகம் எப்படி அந்த கட்சியில் ஆட்களே இல்லையா? திரு துரைமுருகன் அவர்கள் தமிழகத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. இன்றைக்கு நான் ஒரு கிளைச் செயலாளராக இருந்தேன். இந்த இயக்கத்தில் இருந்த காரணத்தினால் இந்த இயக்கத்தில் நான் பொதுச் செயலாளராக வந்திருக்கின்றேன். இந்த இயக்கத்தில் இருந்த காரணத்தினால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்படிப்பட்ட நிலைமை திமுகவில் ஒருபோதும் வராது. இதே திரு ஸ்டாலின் அவர்களே குறிப்பிடலாமே. திமுகவில் திமுக இயக்கத்திற்கு பாடுபட்டவர்கள், விசுவாசமாக இருக்கின்றவர்கள், எவர் வேணாலும் கட்சிக்கு தலைவராகலாம். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள், நாட்டு மக்களுக்கு நன்மதிப்பை பெற்றவர்கள், அவர்கள் முதலமைச்சர் ஆகலாம் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, வாரிசு அரசியலை பற்றி பேசிட்டோம். இப்போ அதிமுக குடும்பத்தை பற்றி பேசுவோம். டிடிவி தினகரன் இப்போ கட்சி அலையன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் அவரும் கடந்த ஒரு 5, 6, 7 வருடங்களில் மிக நிறைய விமர்சனம் நடந்தது. 2 பேருக்கு நடுவில் இது இல்லை. உங்கள் முழுமனதாக இந்த கூட்டணிக்கு ஒற்றுக்கொண்டீர்களா, அல்ல பாஜகவின் பிரஷரால் இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்ததா? திரு டிடி தினகரன் அதிமுகவில் இருந்தவர். முதலிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும். கரெக்ட். அவர் சில கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு தனி இயக்கத்தை
தோற்றுவித்து அதிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தமிழகத்திலே மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் ஒன்றாக இணைந்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு திமுக ஆட்சி வீழ்த்த வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்களாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். யாருடைய வற்புறுத்தலோ எழுத நிர்பந்தமோ இல்லை. நாங்கள் கூட்டாகத்தான் பேட்டி கொடுத்தோம். நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது, பத்திரிகையிலும் வந்திருக்கின்றது. வேண்டுமென்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் கூட்டணி அமைக்க முடியாது என்ற நிலையிலே இருந்தார்கள். இப்பொழுது கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. அதற்காக சில விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய கனவை நனவாக்க வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம். அதே போல் திரு டிடி அவர்களுடைய நோக்கமும் அதே தான். இருவருடைய கருத்தும் ஒன்றாக இருக்கிற காரணத்தில் நாங்கள் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்போம். இந்த கூட்டணி இதுக்கு மேல எக்ஸ்பேண்ட் ஆகுமா சார்? ஆகும். சில கட்சிகள் எங்களோடு இணைவதற்கு வாய்ப்பு உள்ளது. பெரிய பீப்புள் வருவாங்களா, சின்ன பீப்புள் வருவாங்க? அதெல்லாம் இப்படி வெளிப்படையாக சொல்ல முடியாது. Sir, the AIADMK is often accused of being the route that the BJP wants to take into Tamil Nadu. Comment on that in this election. Plus, please give us some sense of your personal equation with Prime Minister Modi and what you think of his vision for Tamil Nadu in this election. பாஜக அதிமுகவை ஒரு கருவியாக கருதுகிறது தமிழகத்தில் கட்சியை வளர்க்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரதமரோடு உங்களுடைய பர்சனல் இன்டராக்ஷன்ஸ், உங்களோட பர்சனல் ஈக்குவேஷனை பற்றி கேட்குறாரு. அதிமுக கூட்டணி வச்சால் இப்படிப்பட்ட விமர்சனம் தான் வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தால் இப்படிப்பட்ட விமர்சனத்தை, அவதூறு பிரச்சாரத்தை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த அமைச்சரவையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இடம்பெற்றார். 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட திமுக இரண்டும் சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. ஆக கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது உண்டு. கொள்கை என்பது நிலையானது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கின்றது, அது நிலையானது. கூட்டணி என்பது அந்தந்த தேர்தல் ஒட்டி வருகின்ற பொழுது ஒவ்வொரு கட்சியும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கின்றது. அந்த வாக்கு சதவீதம் சிதறாமல் ஒன்றாக இணைந்து தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுவதுதான் இதனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அனைவருமே கூட்டணி அமைக்கின்றார்கள். எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற கட்சி தான் திமுகவில் இப்போ அங்கம் வைக்குது. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தான் அப்போ அண்ணா திமுகவில் அங்கம் வைக்கின்றது. ஆகவே எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கட்சியிடம் நிலையாக இருந்தது கிடையாது. இது நீங்கள் சொல்லறச்ச பிரதமர் மேடையில் பிஜேபி லெட் என்டிஏன்னு தமிழகத்தில் கூறும்போது உங்களுக்கு மனஸ்தாபம் ஏதாவது இருக்கிறதா? இல்லையே, ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டார்களே. தேசிய அளவில் பாரதிய ஜனதா தலைமை தாங்க, மாநில லெவலில் அண்ணா திமுக தலைமை தாங்க. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரிகைகளும் எதிர்க்கட்சிகளும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை திணித்து வருகிறார். ஐயா, நம்ம திமுக பேசிட்டோம், ஏஐதிமுக பற்றி பேசிட்டோம், டிவிகே ஃபேக்டர் இருக்குது இந்த வாட்டி. ஸோ விஜய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பாப்புலராக இருக்கா, க்ரௌட்லாம் நிறையா வருது. அவர் அருண்ராஜ் இங்கே தான் இருக்கிறாரு. எஸ், அவருக்கு ஏதாவது செய்தி சொல்ல விரும்புறீங்களா? நீங்கள் ஆசைப்பட்டீங்களா அவங்களோட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்களா? ஒரு கட்சியில் இருந்தால் இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சூழ்நிலைக்கு தக்கவர் தான் அந்தந்த கட்சி தலைவர்கள் முடிவு செய்வார். ஆஸ் அன் ஆக்டர் உங்களுக்கு விஜய் பிடிக்குமா சார்? ஒரு சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியா? ஆனால் அவர் பொலிட்டிக்கல் அரசியலில் எப்படி எவாலுவேட்? இப்பொழுதுதான் அரசியல் கட்சியை துவக்கி இருக்கின்றார். அவர் முழுக்க முழுக்க நம்புவது அவர் ரசிகர். நாங்கள் முழுக்க முழுக்க நம்புவது மக்களுடைய பலன், மக்களுடைய நம்பிக்கையை. ஏனென்றால் நான் அரசியலுக்கு வந்து 51 ஆண்டு காலம் ஆகிறது. 10 முறை தேர்தலை கண்டிருக்கின்றேன். 3 முறை சட்டமன்ற தேர்தல், 7 முறை சட்டமன்ற தேர்தல், 3 முறை நாடாளுமன்ற தேர்தல். நான் ஒரு கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அதுக்கு பிறகுதான் முதலமைச்சர். களம் முழுவதும் தெரியும். தமிழகத்திலே எந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, எந்த தொகுதியில் என்ன பிரச்சனை என்று முழுமையாக எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதேபோல் கட்சியிலும் நான் அடிமட்டத்திலிருந்து வந்த காரணத்தினாலே ஒவ்வொரு மட்டத்திலும் என்ன நிகழ்வு நடைபெறுகின்றது, எப்படி கட்சி வளர்க்க வேண்டும், எப்படி கட்சி தொண்டனை இந்த
தேர்தலில் ஈடுபட செய்ய வேண்டும் என்று எங்களிடத்தில் அனுபவம் இருக்குது. என்னை விட முதிர்ந்தவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள், அனுபவம் நிறைந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் பல முறை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள், அமைச்சராக இருக்கின்றார்கள். அவர்களோட அந்த பலமெல்லாம் எங்களிடத்தில் இருக்கின்றது. அவர் புதிதாக கட்சியை துவக்கியிருக்கின்றார். தேர்தலை முடிந்த பிறகு தான் அதற்கு உறுதி சொல்ல முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த காரணத்தினாலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு காரணம் அடித்தளம் விட்டது அதிமுக. நீங்க குறி சொல்ல இல்ல, நீங்க குறி சொல்ல வேணாம். உங்க கணிப்பு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இல்ல அது மக்கள் தான் முடிவு செய்வார்கள், நாம் முடிவு செய்வது கிடையாது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர்கள். தீர்ப்பு கொடுக்கின்ற இடத்தில் நான் அல்ல, தீர்ப்பை பெறுகின்ற இடத்தில் தான் நான் இருக்கின்றேன். இல்ல, நீங்க கணிப்பு, உங்க கணிப்புல எங்க கணிப்புல அதிமுக ஆட்சிக்கு அமையும். இல்ல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். இல்ல நான் என்ன கேட்கிறேன், நான் கேள்வியை வித்தியாசமா கேட்கிறேன். உங்க கணிப்புல டிவிகேக்கு எத்தனை சதவீதம் வாக்கு கிடைக்கும்? ஒன்று, கூட்டணி என்ற பேச்சுக்கு வாய்ப்பே கிடையாதா? இனிமேல் தமிழகம் 3 கார்னர்ட் ஃபைட்டா தான் இருக்க போகுதா? அதாவது எத்தனை முனை போட்டி என்பது இப்பொழுது சொல்ல முடியாது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அதை நிச்சயமாக சொல்ல முடியும். இரண்டாவது, எத்தனை சதவீத வாக்கு என்று சொல்லீர்கள். அவர் ஒரு தேர்தலையாவது சந்திக்கப்பட்டிருந்தால் அவருடைய வாக்கு சதவீதம் தெரியும். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இன்னும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியாகவும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாகவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, பல தேர்தல்களை போட்டியிட்டு அவர்களுக்கு என்ன சதவீத வாக்கு பெற்றிருக்காங்க என்று நிலவரம் தெரியும். இப்பொழுதுதான் ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார்கள், முதல் முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த தேர்தல் முடிவில் தான் அவர்கள் எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்பதை சொல்ல முடியும். One final question, sir. It is 2016. This is the 10th year since Amma's passing away. You have her picture in your pocket, like all senior leaders, hold her very close to your heart as a loyalist. Can you tell us how she continues to be alive in Tamil Nadu politics, within the electorate, within the young people of Tamil Nadu? 10 ஆண்டு காலமாச்சு. அம்மா மறைவுக்கு அப்புறம் 10 ஆண்டு காலம் ஆகிறது. உங்கள் பாக்கெட்லேயே அவங்க படம் வச்சிருக்கிறீங்க. அவங்க இன்னும் தமிழக அரசியலில் எப்படி இருக்கிறாங்க, அவங்க இன்னும் தமிழக அரசியலில் எப்படி உயிரோடு இருக்கிறாங்கன்றத கேள்வி கேட்குறார் அவர். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார். அதை கட்டி காத்தவர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். எங்களை போல் இருக்கின்ற சாதாரண தொண்டன் கோள் உங்கள் முன்னிலையை வருவதற்கு காரணமாக இருந்தவர் எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். என்னுடைய பாக்கெட்டு மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் நிர்வாகிகள் அனைத்து பாக்கெட்லேயும் அம்மா வீட்டிருப்பார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டிருப்பார்கள். இருவரும் தலைவர்கள் எங்களை உருவாக்கியவர்கள், நாட்டுக்காக வாழ்ந்தவர்கள், இறைவன் நாட்டுக்காக கொடையாக கொடுக்கப்பட்ட தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா. இருவரும் தலைவர்களுக்கும் வாரிசுகள் கிடையாது, மக்கள் தான் வாரிசு. அப்படிப்பட்ட உன்னத தலைவர்களை எங்கள் உள்ளத்திலே நிலைநிறுத்தியிருக்கின்றோம். நீங்கள் பல்லாண்டு காலம் அம்மாவோட பணிபுரிஞ்சிருக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு கொடுத்த ஏதாவது அட்வைஸ் இருக்கா? அவங்க உங்களுக்கு சொல்லிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா? ஞாபகப்படுத்த விரும்புகிறீங்களா? இப்போ எங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறீங்களா? எவர் ஒருவரும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் இயக்கத்திற்கு உழைக்க வேண்டும், மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற வேண்டும், மக்களுக்கு உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் என்று போதித்தார் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அந்த வழியிலே நாங்கள் பின்பற்றினோம். உங்கள் முன் இன்றைக்கு தோன்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஐயா, உங்களோட மேனிஃபெஸ்டோ பார்த்தேன், நல்லா பயங்கரமாக ப்ராமிசஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. 2 வீலர்ஸ், பஸ்ஸில் மென் விமென் 2 பேருக்கும் ஃப்ரீ, அது தவிர இன்கம் சப்போர்ட். இதனால உங்களுக்கு மக்களுக்கு என்ன சார் ஒரு ப்ராமிஸ் மாதிரி கொடுக்குறீங்க? இது மக்களுக்கு பயனுள்ள திட்டம். இன்றைக்கு ஏழை மக்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்று வருகிறார்கள். அந்த மக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து கொடுத்தால் வசதியாக இருக்கின்ற கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். அதே போல் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்திற்கு பணிக்கு செல்ல வேண்டும், பணி முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்ப வேண்டும். பல்வேறு இடையூறுகள் இந்த ஆட்சியிலே இருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஆட்சி திமுக ஆட்சி. அதனால் அவர்கள் பாதுகாப்பாக
பணிக்கு செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. திமுக ஆட்சி கைவிடப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரப் போகிறது. மலர்கின்ற பொழுது சுமார் 5 லட்சம் மகளிர்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையிலே வழங்கப்படும் என்று அறிவித்தோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கும் 25,000 ரூபாய் மானியம் அளிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் கொடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே மாண்பு அம்மா அவர் இருக்கின்ற போது 2016ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அம்மா இருசக்கர வாகனம் மகளிருக்கு வழங்கப்படும், மானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அதை செயல்படுத்தி சுமார் 2,85,000 மகளிருக்கு அம்மா இருசக்கரம் வாகனம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அந்த திட்டத்தை மீண்டும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். மகளிர் இடத்துல இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. ஐயா, 6 பார்ட்டிஸ் இருக்கு இந்த கூட்டணியில். இதில் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? ஜாயிண்ட் கேம்பெயின்ஸாக நாங்கள் பார்க்கலாமா? நிச்சயமாக இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். பாரத பிரதமர்கள் வந்தார்கள், மதுராந்தகத்துக்கு வந்தாங்க. அப்பொழுதே எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் மேடையிலே தோன்றி காட்சியளித்தார்கள். இன்றைக்கு முக்கிய தலைவர்களெல்லாம் பேசுகின்ற வாய்ப்பையும் பெற்றோம். ஆகவே நாங்கள் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டோம். ஓ பன்னீர்செல்வம் உங்கள் கூட்டணியில் சேர முடிய வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் கூறிவிட்டீர்கள். அவரிடம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? வேற ஏதும் பேச்சுவார்த்தை இருக்கிறதா? ஒன்று. 2வது கேள்வி, டிடிவி தினகரனின் விசுவாசிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்பார்களா? இது சரியான கேள்வி இல்லை என்று நான் கருதுகிறேன். ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தான் அனைத்து கட்சியும் செயல்படும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் மனமாச்சரியம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கலாம். கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அதையெல்லாம் மறந்து தேர்தலிலே யார் வேட்பாளர் என்று பார்க்க மாட்டோம். கூட்டணியில் யார் நின்றாலும் அவர்களை வெற்றி பெறுவதுதான் கூட்டணி தர்மம். அதைத்தான் அதிமுக இதுவரை கடைபிடித்திருக்கிறது. அதே போல தமிழகத்திலும் பல கட்சிகளும் அப்படித்தான் கடைபிடித்து வருகின்றது. அதில் எந்தவித குழப்பமும் தேவையில்லை. இன்னொன்று சொன்னீர்கள், ஒரு நபரை பற்றி சொன்னீர்கள். ஏற்கனவே அவர் கட்சி விதிகளுக்கு புறம்பாக நடந்த காரணத்தினால் பொதுக்குழு நடைபெற்று பொதுக்குழு ஏகமனதாக அவரை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால் அவர் நீக்கப்பட்டவர் தான். Sir, I wanted to ask you one question about law and order in Tamil Nadu. That's a issue you have been taking up quite regularly. The recent killings that have also been in the news. Tell us your view of how law and order is in Tamil Nadu right now. That's a big issue that you are making in this election. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கின்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. நாள்தோறும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்து இருக்கின்றது நாட்டு மக்கள் முழுவதும் அறிவார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அண்மையில் கூட சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கருத்துக்களை சொல்கின்ற பொழுது தமிழகத்திலே 6,999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அதற்காக 104 கோடி நிவாரணம் அளிக்கப்பட்டதாகவும் சொன்னார். அப்படி என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற என்பதை ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதிர்ந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல முறை இந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்தோம். சட்டமன்றத்திலும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். அதோட இந்த அரசுடைய கவனத்திற்கு அவ்வப்போது எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அரசு அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், சிறுவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. மிக வேதனையான ஒன்று. ஆனால் இந்த அரசாங்கம் அதற்கு துணிந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. என்றால் பெரும்பாலும் அவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் தான் இதில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் இருக்கின்ற காரணத்தினாலே அதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழகத்திலே இன்னும் சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. எனக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்திற்கு முன்பாகவே அரசு மத்திய யூபிஎஸ்சிக்கு அந்த தகுதியான டிஜிபி பட்டியலை அனுப்பி அதில் 3 பேரை தேர்வு செய்து அந்த 3 பேர்
மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த 3 பேரில் ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிப்பது வழக்கம். ஆனால் இதுவரை யூபிஎஸ்சி அனுப்பப்பட்டு 3 பேரில் ஒருவரை நியமிக்கவில்லை. இன்னும் நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்குக்கு நியமிக்கவில்லை. அதோடு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்தார்கள். அவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்ட அரசு தான் இந்த விடியா திமுக அரசு. அதனால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்வதற்கு காரணம் இதுவும் ஒன்று. ஐயா, ஒரு இந்த நீட்டோட இஷ்யூ வந்து ரொம்ப இமோஷனல். இப்போ வந்து ஸ்டாலின் வந்து திருப்பி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ஆக்குபேஷனல் தெரப்பி டெஸ்ட், ஃபிசியோதெரப்பியில் கூட நீட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோன்னு. உங்களோட அந்த பொசிஷன் உங்களுக்கு ஒரு டைலமா மாதிரி இருக்கா? ஏன்னா வந்து இது முதல்ல நீட்டை கொண்டு வந்தது யார்? 2010 டிசம்பர் 21 என்று கருதுகிறேன். அந்த காலகட்டத்தில் தான் மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சி, கூட்டணி இடம்பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். குலாம் நபி ஆசப் தான் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார், ஹெல்த் மினிஸ்டர். இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த காந்தி செல்வம் அவர்களது சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் நீட்டே கொண்டு வந்தாங்க. நீட்டே கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுக வந்தாங்க. நாங்கள் எவ்வளோ போராடினோம். ஆனால் உச்சநீதிமன்ற வழக்கு வந்த காரணத்தினாலே, தீர்ப்பு வழங்கப்பட்ட காரணத்திலே நீட்டுக்கு விலக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றது. கொண்டு வந்தது அவர்கள். அதை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடகமாடுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸும். இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை ரத்து செய்யவில்லை. பிறகு துணை முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ரகசியத்தை போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் வெளிப்படுத்தினார். எங்களால் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியவில்லை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினால் என்று கூறிவிட்டார். வேடிக்கையாக இருக்கின்ற தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். வாக்குறுதியை நம்பி இளைஞர்கள், பெற்றோர்கள் வாக்களித்து ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது இந்த கருத்தை தெரிவித்துக்கின்றார். இது ஏமாற்று வேலை, திமுக செய்கின்ற ஏமாற்று வேலை. நீங்கள் இப்போது இந்த நீட்டை பற்றி பேசினோம். இப்போது தமிழகத்தில் திமுகவோட பிரச்சாரம் என்ன? பாஜக தமிழை அழிக்க முயற்சிக்கிறது. சட்டத்தின் பெயரெல்லாம் ஹிந்தியில் போட்டிருக்கிறார்கள். விபிஜி ராம்ஜி பில் ஆக இருக்கட்டும், வேற சட்டமாக இருக்கட்டும். இதில் இப்போ இத்தகைய சூழ்நிலையில் பாஜக திமுக பிரச்சாரம் இவ்வாறு இருக்கும் பொழுது அதிமுக பாஜகவோட கூட்டணி வைப்பது அதிமுகவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா? இந்திய நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. 3வது முறையாக அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நாட்டு மக்களையே பாரதிய ஜனதா நம்பிக்கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வேடிக்கையாக இருக்கின்றது. அரசியலுக்காக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைய தினம் திமுக தலைவர் இதை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். இதே 1999 நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இதே திமுக தான் கூட்டணி வைத்தது. 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் பாரதிய ஜனதா கூட்டணி வைத்தது. அப்பொழுதெல்லாம் இந்த கருத்தை அவர்கள் சொல்லவில்லை. இப்பொழுது அதிமுக கூட்டணி அமைத்த பிறகு ஒரு அவதூறான கருத்தை பரப்பி வருகிறார்கள், விஷமத்தனமான கருத்தை பரப்பி வருகிறார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. அவர்கள் கூறுவது என்னென்றால், அப்பொழுது இருந்த பாஜக இவ்வாறு இல்லை, இப்பொழுது இருக்கும் பாஜக ஹிந்தியை தமிழகம் மீது இம்போஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது அன்றைக்கும் அதே கொள்கை தான் பாரதிய ஜனதா, இன்றைக்கும் அதே கொள்கை தான். தலைவர்கள் மாறியிருக்கிறார்கள், பிரைம் மினிஸ்டர் மாறியிருக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். கொள்கை ஒன்று தான். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை நிலையானது, அது ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கின்றது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. ஆக அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அவ்வப்போது கொள்கை மாற்றிக்கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவர்களும் அந்த கட்சி சார்ந்தவர்கள். அதிமுக அப்படி அல்ல. நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தால் பாஜகவை எதிர்த்து நிற்கும் சக்தி இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமியிடம்? நாங்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக தாங்க நின்னோம். அது கூட தெரியாத பேசிட்டு இருக்கார் முதலமைச்சர். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த அரங்கில் சொல்வது சரியா தவறா என்று தெரியவில்லை. ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்த உண்மை. ஐயா, உங்களோட கூட்டணி ஜெயிச்சதுன்னா ஏஐடிஎம்கே பிளஸ் கவர்மெண்டா என்டிஏ கவர்மெண்டா? சார், ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டோம். நாங்கள் கூட்டணி அமைக்கின்ற பொழுதே மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். மீண்டும் அதை தொடர்ந்து இதே கருத்தை சொல்லி மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்.
இது தவறான கருத்து, தவறான கேள்வி. ஏற்கனவே நாங்கள் கூட்டணி அமைக்கின்ற பொழுது தெளிவுபடுத்தி விட்டோம். அதிமுக தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். கூட்டணிக்கு அமைக்கின்ற பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று தெளிவுபடுத்தி விட்டோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் என்று கருதி தான் முன்கூட்டியே அனைத்து செய்திகளும் வெளியிடப்பட்டு விட்டது. ஐயா, முதல் வாட்டி பார்த்தாங்கன்னா காங்கிரஸ்ல கூட நிறைய லீடர்ஸ் வந்து சொல்றாங்க டிவிகேவோட அலையன்ஸ் பண்ணணும்னு. அந்த ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், அந்த மாதிரி ஒரு ரப்சரை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் திமுக கட்சி சேர்ந்தவர்களும் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் எங்களை கிண்டலும் கேலியும் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி கடை விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார், யாரும் கூட்டணிக்கு வரவில்லை என்று. எங்கள் கூட்டணி பலமாகிவிட்டது. திமுக கடை விரித்து கொண்டிருந்தது, கடையிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறி கொண்டிருப்பது தான் பார்க்கின்ற காட்சியாக இருக்குது. இன்றைக்கு திமுகவும் காங்கிரஸுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்து போவதாக பத்திரிகைகளும் செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன உள்ளிலே என்ன நடக்குது என்று எங்களுக்கு தெரியாது. வெளியிலே வருகின்ற பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி தான் நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களையும் மரியாதைக்குரிய திருமதி சோனியா அம்மையா அவர்களும் சந்தித்தாக பத்திரிகை வந்திருக்கின்றது. கட்சி பிரச்சனையை பேசப்பட்டதாகவும் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கின்றது. அங்கே ஒரு உட்பூச்சல் ஏற்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பேசுகிறார்கள். அதற்கு திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பதிலடி கொடுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. ஆகவே காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்குமா வைக்காதா என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள் காங்கிரஸ் கை கொடுக்கும் என்று சொன்னார்கள். இப்பொழுது காங்கிரஸ் கைவிட்டு நழுவுகின்ற நிலை ஏற்பட்டுவிடும் என்று அச்சத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். இதை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நான் உங்கள் கூட்டணிக்கு வரேன். அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும், பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க போறீங்க? அது விரைவில் நாங்கள் வெளியிடுவோம். அதை அரங்கிலே சொல்ல முடியாது. இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கின்றோம். நாங்கள் 2019 கூட்டணி வச்சோம், 2027 கூட்டணி வச்சோம். சுமூகமான நிலைப்பாடு தான் இருந்தது. அதே சுமூகமான நிலைப்பாடும் 2024 நடக்கும். சரி, நான் வித்தியாசமா அதே கேள்வியை திருப்பி வித்தியாசமா கேட்கிறேன். 2021 அதிமுக தனித்து போட்டிட்டீங்க. 2024 2021 கூட்டணியோட போட்டு 2021 ஃபார்முலா 26 செல்லுபடி ஆகுமா இல்லையா? அதாவது இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கின்றோம். எந்த கட்சிக்கு எத்தனை இடம் என்று நாங்கள் பேசவில்லை, என்னென்ன தொகுதி என்று பேசவில்லை. தேர்தல் நெருகின்ற பொழுது அதையெல்லாம் பேசி முடிவு செய்து வெளிப்படையாக அறிவிப்போம். கடைசி 1-2 கேள்வி. பாஜகவுக்கு எவ்வளவு சீட் வரும் சார்? அவங்க 40 சீட். சில செய்திகள் வெளியே சொல்ல முடியும், சில செய்திகள் வெளியே. இன்னும் அது பேச்சுவார்த்தையும் நடத்தலை. நாங்கள் முதல் கூட்டணி அமைச்சிருக்கிறோம், கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். பிறகுதான் நான் ஏற்கனவே சொன்னவாறு ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடும் என்ற எல்லாம் பேசி முடிவு செய்து வெளிப்படையாக அறிவிப்போம். Sir, I just want to throw in one follow-up question to what Vasudha asked, which is that what are you making, sir, of the turbulence within the DMK alliance? You've seen some Congress leaders, speaking out against the government here in Tamil Nadu. How do you see that? Is there turbulence within the DMK alliance? Sorry. திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற இப்போ காங்கிரஸ் நீங்கள் பேசுனீங்கல்ல, அவர் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த திமுக கூட்டணியை நீங்கள் எவ்வாறு கருதுகிறீர்கள்? அதற்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேனே. இன்றைக்கு அதில் ஒரு கருத்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைத்தால் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அவள் போட்டியிடுகின்ற தொகுதி அதிக இடங்களிலே போட்டியிட வேண்டும் என்று கேட்பதாக தகவல் எங்களுக்கு முழுமையாக தெரியாது. பத்திரிகைகளும் ஊடகத்தில் வருகின்ற செய்தி தான். ஆக அங்கே புகைய ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு அந்த கூட்டணி நிலைக்குமா நிலைக்காத என்று தெரியவில்லை. ஐயா, என் தரப்பு லாஸ்ட் क्वेश्चन, டிஎம்கே மேனிஃபெஸ்டோ எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் தமிழ்நாட்டில் மேனிஃபெஸ்டோஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ்லாம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டார்கள். அதில் 1/4 பங்கு சதவீதம் தான் அதனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார்கள். பல முக்கிய அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை.
நீங்கள் குறிப்பிட்டவாறு நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரை நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியவில்லை. அதே போல் 100 நாள் வேலை திட்டம், அதை 150 நாளாக உயர்த்தன்னு சொன்னாங்க கிராமப்புறத்தில், அதையும் செயல்படுத்தவில்லை. இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, அதுவும் ரத்தாகவில்லை. அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க, அதுவும் குறைக்கல. எல்லா குடும்ப அட்டைக்கும் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் சொன்னாங்க, அதுவும் வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு மாதம் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க, அதுவும் வழங்கப்படவில்லை. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றவில்லை. இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் நிலுவையில் தான் இருக்கின்றது. ஐயா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்க, புதுமை பெண், அவங்க நல்லா சொல்றாங்க. அவர் பேர் வைப்பது மட்டும் வல்லவர்கள். சில நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. மக்களை போய் யாராவது கேளுங்க. நீங்கள் தொலைக்காட்சி நடத்த NTTV தானே, போய் மக்கள்கிட்ட கேளுங்க. இந்த பேரெல்லாம், இந்த பேரில் மக்களுக்கு உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எல்லாம் விளம்பர மாடல், ஃபோட்டோ ஷூட். உங்களை போட்டுக்கின்ற NTTV உங்கள் NTTV இல்லையா, அது மற்ற தொலைக்காட்சி சொல்லிக்கிட்டேன். மற்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாம் அது ஃபோட்டோ ஷூட் போட்டு அது ஒரு பேர் வைப்பாங்க, ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு குழு போடுவாங்க, அது ஒரு தலைவர் போடுவாங்க, அதோட முடிஞ்சிடும். 52 குழு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். 52 குழு வெள்ளை அறிக்கையை நாங்கள் வெளியிடணும்னு சொன்னால் இது வரைக்கும் அரசாங்கத்திலேருந்து எந்த பதிலும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஓகே, என் தரப்புலேருந்து கடைசி கேள்வி. எம்ஜிஆர் பாடல்கள் உங்களுக்கு பிடித்த பாடல், எங்களுக்கு பாடி காட்ட முடியுமா? பாடல் அதிகமாக தெரியாது, இருந்தாலும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று சொன்னார். சேர்ந்தே பாடுவோமா? நானும் உங்களோட சேர்ந்து பாடுறேன், நீங்க பாடுறதா பாடுங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். அதோட கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், 3 இருந்தால் தலைவனாகலாம். இதில் 3 இருந்தால் தலைவனாகலாம் என்று அற்புதமான பாடல்களை அன்றைய தினமே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர்கள் ஒரு பெற்றால் தான் பிள்ளை என்ற படத்திலே பாடியிருக்கின்றார்கள். அவருடைய திரைப்படத்திலே. அப்படி எங்களுடைய தலைவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார்கள். நல்ல நல்ல கருத்துக்களை நாட்டு மக்களிடத்தை எடுத்து சொல்லி இந்த நாடு வளர வேண்டும், நாட்டு மக்கள் அனைத்து வளங்களும் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய தலைவர் படத்திலே நடிக்கின்ற பொழுதும் மக்களுக்காகவே நடித்து மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவர் அம்மா என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். NDA வெற்றி பெறுமா? NDA வெற்றி பெறுமா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 210 இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி. வணக்கம்.